ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஹாரர் நெட்ஃப்ளிக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற எஃபர் மிஸ்டீரியஸ் லவ்வோட பார்ட் 23 தான். போன எபிசோட்ல ஜேகே பையனை பெட்ல தள்ளி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். இப்போ ஜேகேவை பையன் பேக் கிஸ் பண்றா. பிகாஸ் அதே மாதிரி தெரியறா ஜேகே. இப்போ அப்படியே கிஸ் டீப்பா போகுது. ஜேகேக்கு ஹைப் ஆகுது. வைன் ஹேண்ட்ஸை இப்படி பெட்டோட டைட்டா ஹோல்ட் பண்ணிட்டு ஃபேஸ் ஃபுல்லா கிஸ் பண்றான். பையனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல இதுல தப்பு, நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு சொல்றா. ஜேகே பையனோட ஷர்ட் பட்டனை இத்தால வச்சு அன்பட்டன் பண்ணிட்டான். பையன் இன்னும் ஐஸ் ஓபன் பண்ணல. லைட்டா 2 பட்டனை மட்டும் கழட்டியிருப்பான். பையனுக்கு அதுக்கப்புறம் அங்க ஸ்வெட் ஆகியிருக்கு. ஜேகே அப்படியே கிஸ் பண்றான். ஒயன் பெட்ஷீட்டை டைட்டா ஹோல்ட் பண்றா. விடுங்க, எனக்கு ஏதாகுது. ஜேகே கிஸ் பண்றதை நிறுத்திட்டு வயனை பாக்குறா. அவ கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. பையன் ரொம்ப அழகா தெரியறா. என்ன இவ்வளோ அழகா இருக்கா? என்ன திமிருதான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். பையன் ஜேகேவை அகைன் இழுத்து ஹக் பண்றா. லவ் யூ அப்படின்னு சொல்றா. ஜேகேக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஆகிருது. அப்படியே வயன் கைய எடுத்து விடுறான். இப்போ பையனுக்கு ரியலைஸ் ஆகுது ஜேகே இருக்கான். அவனை பார்த்து தள்ளி விடுறா. ஜேகே டென்ஷன் ஆகிட்டான். இப்போ என்னடி சொன்ன நீ? டே டே தானே சொன்ன. என் மேல இன்ட்ரெஸ்ட்னால இப்படி பண்றேன்னு நினைச்சேன். ஏய், உனக்கு உண்மையை சொன்னா நீ இப்படி அவனை பேச மாட்டடி, அவனை நினைக்க மாட்ட. போதும் நிறுத்து. டே பத்தி தப்பா பேசுறது ஜேகே. அவன் அவன் கெட்டவனாவே இருக்கட்டும். உன்ன மாதிரி அவன் என்ன கஷ்டப்படுத்தினது இல்ல. எனக்கு பிடிக்கல ஜேகே, அவ்வளவுதான். உனக்கு நான் வேணும்ன்றதுக்காக நீ சொல்றது நான் நம்ப மாட்டேன். ஏய், நான் சொல்றத கேளு. போதும், நீ எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அலரா. இப்போ டோர் நாக் பண்றாங்க. ஒயன், என்ன பண்ற? கதவு தரமா? ஜேகே அப்படி பாக்குறான். இரு வயன், நான் சொல்ல வர்றத ஃபர்ஸ்ட் கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ப்ளீஸ் இங்க போயிடு. சித்தப்பாக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். ப்ளீஸ் போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்றா ஜேகேவ. சரி, அப்போ நாளைக்கு சொல்ற இடத்துக்கு வரணும் நீ. சரி ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்றா. ஜேகேவும் வேற வழி இல்லாம அங்க இருந்து கிளம்புறான். இப்போ ஒயன் ட்ரெஸ்லாம் கரெக்ட் பண்ணிட்டு போய் டோர் ஓபன் பண்றா. ஒயன், ஏன் டோர் ஓபன் பண்ண இவ்வளவு நேரம் அப்படின்னு கேக்குறாரு. ஆல்ரெடி அழுதுருப்பீங்க. ஒயன்மா, அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சா? ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாரு சாப்பிட்றதுக்கு. ஜேகே வீட்டுக்கு ரொம்ப யோசிச்சுட்டே போறான். என்கிட்ட விஷயத்த சொல்ல முடியலன்னு, இப்படி ஆகிருச்சுன்னு சொல்லிட்டு. அந்த நாய் மொய்யனை நல்லா மயக்கி வச்சிருக்கான். அவளை நாளைக்கு வரைக்கும் அவன் எதுவும் பண்ணாம இருக்கணும். ஜேகேக்கு ரூம்ல நடந்தது ஞாபகம் வருது. ஷை ஆகுது. அந்த டேன்னு சொன்ன வார்த்தை அவனுக்கு ரொம்ப அப்செட் ஆக்கி விட்டுறது. இப்போ ஜேகேவை யாரோ கூப்பிடுறாங்க. ஜேகே அப்படின்னு ஜேகேக்கு ஷாக்கா இருக்கு. எஸ், அது ஒயனோட வாய்ஸ் தான். இங்க இங்க எப்படி வந்த ஒயன்? இங்க எப்படி வந்த அப்படின்னு கேக்குறான். ரோடு ஆப்போசிட்ல தான் ஒயன் நிக்கிறா. ஜேகே அப்படியே போறான். ஒயன், நீங்க என்ன பண்ற? ஒயன் ஜேகே பார்த்து சிரிச்சுட்டே நிக்கிறா. ஜேகே பாதியிலேயே நிறுத்திட்ட, வா ஜேகே போலாம். ஏய் ஒயன், என்னாச்சு உனக்கு?
அப்போ அந்த டே வேண்டாமா உனக்கு? அப்பாடி, இப்போ உனக்கு புரிஞ்சதே. இப்போ யாரோ ஜேகே மண்டையில அடிக்கிறாங்க. ஜேகே அங்கேயே ஃபெயிண்ட் ஆயிடுறான். இன்சைட் பையன் யோசிச்சுட்டே தூங்குறான். நெக்ஸ்ட் டே காலேஜ் அங்க போலான்னு சொல்லி கிளம்பி போகிறா. பையன் லைஃப்ல எல்லாமே வித்தியாசமா நடக்குது. ஜேகே சொல்ற விஷயம் எல்லாத்தையும் பையன் யோசிச்சுட்டே போறா. பையன் இப்போ தனியா தான் போறா. அப்போ ரீனா வழி மறைக்கிறா. என்ன வயன் ஆளே காணோம் காலேஜ் பக்கம், ஜேகேவும் வரல, என்ன அவன் என்ன எங்க போனா அப்படி சொல்லிட்டு கேக்குறா. நீங்க ஒருமே பேசாம போறீங்க, கிளாஸ்க்கு போறீங்க, எல்லாம் உங்களை பத்தியோ ஜேகே பத்தி தான் பேசுறாங்க, நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்க, நான் பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போற. ஜேகே என்ன பண்ண இப்போ? ஜேகே என்ன பண்றான் தெரியணும் அப்படித்தானே? ஜேகே என்ன லவ் பண்றான், நாங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், இன்னொன்னு எங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றா. எல்லாரும் அப்படி சைலண்ட் ஆகிட்டாங்க. ரீனாக்கு ரொம்ப இன்சல்ட் ஆகிருது. ஸோ அப்படியே ரவுடி பொண்ணு கிட்ட போறா. அவ டென்ஷன் ஆகிட்டு வையனை தேடி வரா. இப்போ ரவுடி பொண்ணு கூட இருக்கிற பொண்ணுங்க உங்களை இழுத்துட்டு போக வராங்க. அப்படியே உங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. நீங்க விடுங்கன்னு சொல்றீங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ ரெஸ்ட் ரூம்க்கு போறாங்க. நீங்க அப்படியே பாக்குறீங்க ரீனா ஒரு ரவுடி பொண்ணு தான் அங்க நிக்கிறாங்க. என்ன வையன், ஜேகே உன்னை லவ் பண்றானா? இதை நான் நம்பணுமா? ஆ, ஆமா, உங்ககிட்ட அவன் சொல்லியிருப்பானே. ஜேகேக்கு உன்னை பிடிக்காத வயன் எனக்கு நல்லா தெரியும். ஓ, அப்படியா? அப்புறம் எதுக்கு ஜேகே நேத்து ஏன் வீட்டுக்கு வரணும்? அதுவும் என்னடி வளர்ற? ஐயோ, நிஜமா அது ஜேகே நேற்று பார்க்கணும் ஆசையா இருந்துச்சு, அவன்கிட்ட சொன்னேன், டக்குனு வீட்டுக்கு வந்துட்டான். அவன் திடீர்னு வீட்டுக்கு வந்து என்ன பெட்ல தள்ளி பாடி ஃபுல்லா. ஏய் நிறுத்து, பொய் சொல்லாத. அப்படியா? அப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்ல இருக்க 2 பட்டனை அன்பட்டன் பண்றீங்க. எல்லாரும் என்னன்னு பாக்குறாங்க. ஓபன் பண்ணி காட்டும் போது எல்லாருக்கும் ஒரே ஷாக்கா இருக்கு. பிகாஸ் ஃபுல்லா இக்கி மார்க்ஸ். ரவுடி பொண்ணுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. யாருமே எதுவுமே பேசல. அங்க இருந்து வயன் கிளாஸ்க்கு போறா. ரீனா வயனை முறைச்சிட்டு கிளாஸ்ல போய் உட்கார்றா. அப்படியே கிளாஸ் போகுது. கிளாஸ்ல யாரும் அவங்கள பத்தி பேசல. பையனும் வீட்டுக்கு நிம்மதியா போறா. இன்னைக்கு என்ன ஆனாலும் டேய பார்க்கணும், என்ன நடக்குது எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறா. காய்ஸ், இந்த எபிசோட் இங்கே முடியுது. ஷார்ட்டா இருக்கு ஆக்சுவலி, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ். இன்னும் ஃபியூ எபிசோட்ஸ்ல இது இந்த ஸ்டோரி எண்ட் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பாய் பாய் ஆமீஸ், பாய் பாய்.